Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with the Kill. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூண்டு குழம்பு பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 1 கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியில். இப்போ அதையும் நம்ம இதில்